என் அன்பு தங்கமே, இன்று உன் வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த 3 விஷயங்களில் எது உனக்கு வேண்டும் என்று ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக யோசித்துவிட்டு அதனை தொட்டு இப்பொழுது உள்ளே வந்திருக்கின்றாய். ஏறக்குறைய என் பிள்ளைகள் 100 பேரில் 90 பேர் ஒரே விஷயத்தை தான் தொட்டிருக்கின்றார்கள். அதனால் நான் சொல்லப் போகின்ற விஷயத்தை நீ தெளிவாக கேள். என் குழந்தையே, எதை நீ தொட்டிருந்தாலும் சரி, நான் உனக்கு ஒரு விஷயத்தை இப்பொழுது சொல்லும் பொழுது உன் கைகளை வந்து சேரப்போவது என்னவென்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் தான் நினைத்ததை பெற்றுவிட முடியும் என்கின்ற எண்ணத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எந்த காலத்திலும் இந்த வாழ்க்கை தனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களையும் தனித்தனியாக அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத வாழ்க்கையில் நாம் இதைத்தான் அடைய விரும்புகிறோம் என்பது மட்டும் உனக்கு தெளிவாக இருக்கின்றதல்லவா? அந்த எண்ணம்தான் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது. நீ எதை தேடினாயோ அதை சர்வ நிச்சயமாக உனக்கானதாக்கி தரப்போகின்றது. எல்லா மாற்றங்களும் எல்லா விதமான திருப்பங்களும் உன்னை சர்வ நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட ஒவ்வொரு அவமானம், இந்த வராகி என் முன்னால் உனக்கு இழைந்த கொடூரமான விஷயங்கள் என்று எல்லாவற்றிற்கும் தீர்வு கொடுக்க வேண்டும் என்பது அம்மாவினுடைய விருப்பம். என் பிள்ளை, அம்மா உனக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் காண்பித்திருக்கின்றேன். முதலாவதாக, என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற பணம். இரண்டாவதாக, என் பிள்ளைக்கான நிம்மதியான உறக்கம். மூன்றாவது, மாட மாளிகையில் வசதி வாய்ப்புகளோடு கூடிய ஒரு தங்குகின்ற இடம். இந்த 3இல் என் பிள்ளை நீ எதை தொட்டிருந்தாலும் சரி, அம்மா உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்பதனை நான் உனக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வராகியால் உனக்கு கொடுக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது என்று. என் குழந்தைக்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை சரியாக கொடுக்கும், சில விஷயங்களை சற்று குறைவாக கொடுக்கும், சில விஷயங்களை கொடுக்காமலேயே போய்விடும். அப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த ஒரு விஷயம் மிகவும் அதிகமாக உன்னை பாதிப்பிற்கு ஆளாக்கிய ஒரு விஷயம் என்றால் அது அந்த பணம்தான். எத்தனை நெருங்கிய உறவாக இருந்தாலும், எத்தனை நெருங்கிய நட்பாக இருந்தாலும், பணம் என்ற ஒன்று இடையில் வந்துவிட்டது என்றால் அந்த உறவினுடைய அருமை அப்படியே கெட்டு போய் விடுகின்றது. அவர்களின் உண்மையான முகம் என்னவென்று இந்த பணத்தினால்தான் உனக்கு தெரிய வருகின்றது. அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் பட்டு தேர்ந்து விட்டாய். சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகப்படியான துன்பங்களை கொடுத்து விட்டது. சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உனக்கு இந்த பணத்தினால் பாதிப்பை கொடுத்தது என்பதனை நீ நன்றாகவே புரிந்துவிட்டாய். இன்னமும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், என் பிள்ளைக்கு பணத்தின் மீது இருந்த எண்ணமே குறைந்து விட்டது. ஏனென்றால் இந்த பணத்தினால் நமக்கு நடக்கவிருக்கின்ற நல்லது கூட கெட்ட விஷயமாக மாறிவிடுகின்றது. நாம் நினைப்பது ஒன்றும் நடப்பதும் வேறொன்றுமாக இருந்து விடுகின்றது. நாம் யாரையெல்லாம் பெரிதாக நம்புகின்றோமோ அவர்களுக்குள் இந்த பணம் என்ற ஒன்று வந்துவிட்ட பொழுது அவர்களினுடைய அந்த உறவே நமக்கு பாதிப்படைந்து விடுகின்றது. இப்பேற்பட்ட இந்த உறவுகளோடு இந்த பணத்தினை வைத்து நாம் யாரையும் மதிப்பிடக்கூடாது என்கின்ற தெளிவை என் பிள்ளை நீ பெற்று கொண்டாய். எவ்வளவுதான் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கைக்கு தேவை. அது உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. அதை உனக்கு நான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நல்ல வசதி வாய்ப்போடு கூடிய இல்லத்தை என் பிள்ளை கேட்கவில்லை. என் பிள்ளை, அம்மா சாதாரணமாக வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு இடத்தை எனக்கு கொடுத்து விட்டால் போதும் என்று சொல்கின்றாய்.
அதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுத்து விட நினைத்தாலும் சரி. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை என்னிடத்தில் கேட்ட விஷயம் நிம்மதியான உறக்கம் அல்லவா? இந்த உறக்கம் இல்லாமல் என் குழந்தை தவிக்கின்ற தவிப்பு, தன்னுடைய மனநிலையில் அத்தனை மாற்றங்களை ஏற்படுத்திவிட்ட இந்த உறக்கத்தை தான் என் பிள்ளை என்னிடத்தில் அதிகப்படியாக கேட்டிருக்கின்றாய். உனக்கான இந்த உறக்கத்தை உன்னிடத்தில் கொடுப்பதற்கு இந்த அம்மா இப்பொழுது முடிவு செய்து விட்டேன். எப்பொழுது இந்த உறக்கம் உனக்கு நிம்மதியாக கிடைக்கும்? எல்லா விதமான உன்னுடைய பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டால் நீ நிம்மதியாக உறங்கி விடுவாய். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டால் நீ நிம்மதியாக உறக்கத்தை எடுத்து கொள்வாய். அதைத்தானே என் பிள்ளை நீ என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றாய். இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டும் தானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய். அதைத்தான் அம்மா இன்று உனக்கு சர்வ நிச்சய வாக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த பணத்தையும் உனக்கான அந்த இருப்பிடத்தையும் நான் உன் கைகளில் கொடுத்து விட்டேன் என்றால் என் பிள்ளை நீ நிம்மதியாக உறங்குவாய். சரி, இப்பொழுது இதையெல்லாம் உனக்கு தருவேன் என்று அம்மா வாக்குறுதி கொடுத்து விட்டேன். அப்படியானால் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும்? இதுவெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு, இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு நிம்மதியாக உறக்கத்தை எடுத்து கொள்ள வேண்டும். நிம்மதியான உறக்கம் ஒருவருக்கு இருந்துவிட்டால் அவரினுடைய மனநிலை தெளிவாகிவிடும். அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகிவிடும். தான் நினைத்ததை எல்லாம் சாதிக்கக்கூடிய மனத்தெளிவு வந்துவிடும். இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்கின்ற பக்குவம் அவர்களுக்கு வந்துவிடும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்குள் தெளிவான மனநிலையை ஏற்படுத்திவிடும். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொண்டு எதிர்வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக எதிர்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய இந்த நிம்மதிதான் இந்த வாழ்க்கையில் நீ தேடி அலைகின்ற கடைசி கட்டம். எல்லாமும் அடைந்தாலும் சரி, எல்லாவற்றிற்காக தேடி அலைந்தாலும் சரி, இறுதியில் நமக்கான ஒரு உறக்கம் மட்டும் கிடைத்து விட்டால் போதும் என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய். ஓடுகின்றோம், உழைக்கின்றோம், பாடுபடுகின்றோம். இரவு என்றால் படுத்தவுடன் உறக்கம் வந்துவிட வேண்டும். அது வந்தால்தான் எனக்கு நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் கிடைத்ததாக இருக்கும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? உடலில் இருக்கின்ற அத்தனை வேதனைகளும் இந்த உறக்கத்தினால் ஓடி சென்று விட வேண்டும். படுத்துறங்கி விழித்தெழும் பொழுது சிலருக்கு எப்பொழுதுமே இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கி இருக்கலாமே, உறங்கியது போலவே நமக்கு எந்த ஒரு எண்ணங்களும் இல்லையே என்றுதான் தோன்றும். சிலருக்கு மட்டும்தான் படுத்ததும் உறக்கம் வந்து எழுந்திருக்கும் பொழுது சுறுசுறுப்போடு எழுந்திருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிலையை உனக்கு நான் கொண்டு வந்து தருகின்றேன். என் பிள்ளையே, இது இந்த வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்களை சர்வ நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்தில் முழுமையாக கொண்டு வந்து கொடுக்கும். நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உன் வசமாக மாறும். வாழ்க்கையில் எதற்கெல்லாமோ என் குழந்தை நீ ஆசைப்பட்டு அது உனக்கு நடக்குமோ நடக்காதோ என்று வேதனைப்பட்டு நீ நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் உனக்கானதாக்கி கொடுக்க உன் அம்மா நான் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு மனநிலையை நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும். எதிர்பார்த்த அத்தனையையும் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கும். இனி எந்த வேதனைகளும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனநிலையும் மாறிவிடும். எல்லாமும் உன் வசமாக மாறும் என்கின்ற பக்குவத்தையும் உனக்கு தந்துவிடும். அதனால் உனக்கான நிம்மதியை உன் அம்மா நான் தருகின்றேன். அந்த நிம்மதியான உறக்கத்தை உனக்கு நான் கொடுக்கின்றேன். மற்றது எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகியினுடைய பிள்ளையான உனக்கு இந்த வாழ்க்கை தர நினைப்பது அத்தனையும் முழுமையான சந்தோஷம். இனி நீ செய்ய போகின்ற அத்தனையும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பதாக மட்டும்தான் இருக்கும்.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.